உடனே செவ்வந்தி மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள வர வச்சு அவங்க கிட்ட மதுவை ஒப்படைச்சிடுவாங்க. ஆமா விக்கி அண்ணா, உன் பிளான் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சே. இல்ல அர்ஜுன், என் பிளான் என்னைக்குமே ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. அது எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? காரணம் இருக்கு மது. ஃபீவர்னு சொன்னதும் செவ்வந்தி மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க தானே. நீ அவங்கள எப்படியாவது டைவர்ட் பண்ணிட்டீனா நான் போட்டு இருக்க பிளான் சக்சஸ் ஆயிடும். அது எப்படி டைவர்ட் பண்றது? அச்சச்சோ, இப்படி ஒரு சிக்கல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னா மது என்னோட வலையில வசமா சிக்கிருவா. ஆ, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. அதை செஞ்சோம்னா நம்ம நினைக்கிறது நடக்கும். என்ன ஐடியா வித்யா? சொல்லு, ட்ரை பண்ணி பாப்போம். ஏய் மது, உன்னோட பூரணி சித்தி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் கேட்டா என்ன? பூர்ணி சித்தியா? ஆமா மது, அவங்க இந்த விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தான் என் உள் மனசு சொல்லுது. எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது மது. இதை ஏன் சொல்றேன்னா, பூர்ணி சித்து எப்பவுமே உன் பக்கம் தான் பேசுவாங்க. உன்னையும் நீ எடுக்கிற முடிவுகளையும் ஆதரிச்சு அப்ரிஷியேட் பண்றவங்க அவங்க ஒருத்தங்க தான். சோ அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மது. அவங்க கிட்ட என்ன சொல்லி ஹெல்ப் கேக்குறது? அவங்க முடியாதுன்னு மறுத்துட்டா என்ன பண்றது? மது, நம்ம பாசிட்டிவாவே திங்க் பண்ணலாமே. ஸ்கூல் டூருக்கு பேரை கொடுத்ததும் அதை பத்தின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பூர்ணி சித்திக்கு போற மாதிரி ஸ்கூல்ல செட்டிங்ஸ் பண்ணிடு. அப்படி பண்ணிட்டா உனக்கு ஃபீவர் வந்திருக்குன்ற விஷயம் உங்க செவ்வந்தி சித்திக்கு தெரியவே தெரியாது. டீச்சர்ஸும் உங்க பூர்ணி சித்திக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பூர்ணி சித்தி வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு எங்க கார்ல டிராப் பண்ணிடுவாங்க. சரி, நான் வந்துருவேன். ஆனா வித்யா எப்படி வருவா? அவ டூர்ல தானே இருப்பா. வித்யா டூருக்கு வரவே மாட்டா.